எல்லாம் ஐயாவை குத்துற அளவுக்கு வந்துட்ட. சொல்லு, எது குத்துனா சொல்லு. இந்த மைதீன் பாய் கணக்கு ரொம்ப நாளாக தொங்கல் நிற்குத. வசூலுக்கு ஆள் அனுப்புங்க, அப்பப்போ கணக்கு முடிச்சு விடுங்கப்பா. வரவு சொல்ல கணக்கெல்லாம் சரியாக தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே தான் கணக்கு தப்பாக இருக்கும்னு தோணுது. பொய்யாளி, எதை சொல்கிறதா இருந்தாலும் நேராக சொல்லு. என் முகத்தாலி எடுத்து நிற்கிறா. ஒரு அப்போ நான் அவள் கோலத்தை பார்க்க சகிக்கலை. என் மகன் வாங்கிட்டு வந்த உப்பு அவ்வளோதான். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? செஞ்ச மாப்பிள்ளை விநாயகத்துக்கு ஓலை கட்டினாலும் எனக்கும் உள்ள கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த கதையை ஊர் வேணா நம்பும். போனது 3 பேர், உசுரோட வந்தது 2 பேர். வெளியால் செஞ்சாங்கன்னு சொன்னால் நம்புகிற மாதிரியா இருக்கு. கிடாரியை சந்தேகப்படுறியா? கிடாரியோட விசுவாசத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ என்னையை சந்தேகப்படுற? உங்களை பற்றி எனக்கு ஆதியிலிருந்தே நல்லா தெரியும். உங்கள் இடத்த தக்க வச்சுக்க யாரென்னாலும் பலி கொடுப்பீங்கன்னு தெரியும். எதை செஞ்சு இந்த ஊரில் ஆளாக மாறினீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எப்படி செஞ்சீங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும். எஸ்என் காலையை போட்டானேக்கே இதை வெளியே சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி இத்த பெரிய ஆளாக வந்திருக்க முடியாதுல்ல. பொய்யாளி, கணக்கு நோட்டை வச்சுட்டு போ. வச்சுட்டு போ. இனிமே நீ வர வேண்டாம். ஆயுஷத்தை முடிச்சிடப்பன்னு பார்த்தா புதுசாக என்னையே மிரட்டியா? அவங்க வீட்டு சோத்தை தின்றுக்கோன்னு ஒரு விசுவாசம் வேணும். விசுவாசம் அதை சொல்லித்தாண்டா உன்னை இந்த நிலைமையில் வச்சுருக்கிறான் கொம்பையா பாண்டியன். கொம்பையாவை பற்றி உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அப்பன் கோட்டூர் துறையை பற்றி உனக்கு தெரியுமா? சாத்தூரில் உங்கள் அப்பா கோட்டூர் துறை தான் உண்மையான சண்டியர். எஸ்என் காளையோட நம்பிக்கையான வலதுகையா தாட்டியமாக இருந்தவர். நீங்க இங்கிருந்து முதல்ல போங்க. நான் தான் எம்எல்ஏ, நான் தான் முடிவு பண்ண. உன்னால என்ன செய்ய முடியும்? முடிஞ்சதை பாத்துக்க. ஆளுங்கட்சி எம்எல்ஏ மேலே கை வச்சதுனால ஜெயிலில் கோட்டூர் துறையோட கணுக்கால் நரம்பை வெட்டிட்டாங்க.